வட மாநிலங்கள்ல தான் இந்த மாதிரியான அயோக்கியத்தன சல்லித்தனத்தை எல்லாம் இந்த சங்கி பயலுக வந்து பண்ணாங்க. நீங்க வந்து அநாகரிகம் பகட்ட பேத்து போட வேண்டாம். எப்படி நீங்க பேசலாம்? இங்க வந்து ஜிஎஸ்டி பத்தி கேட்டேன்னு சொல்லி என்னை கை வைக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க ஏபி முருகானந்தத்து கூட வந்து பாத்தீங்கன்னா சில சில்லறை பொறுக்கி நாய்கள் வந்துட்டு இருந்திருக்குதுங்க. அந்த பொறுக்கி நாய்கள் அண்ணாமலை வந்து பேச பெண்களை யாரா இழிவுபடுத்தினாக்கா அவங்க நாக்க அறுப்பன்னு சொல்லுவாரு. இப்ப சின்னசாமிக்கு என்ன பண்ண போறாரு? இவ்வளவு பொறுக்கித்தனம் பண்ணக்கூடிய உங்க கட்சிக்கானையே கட்டுப்படுத்த முடியாது துப்பு கெட்ட மானம் கெட்ட பையனா இருக்கு அண்ணாமலை வந்து பார்த்து கேட்கலாம். யாரோ ஒரு ஊடகவியலாளர் வந்துட்டு எங்களுடைய வாக்கி டாக்கி உடைச்சிட்டாங்க, அதனால பிரஸ் மீட்டை வந்துட்டு அவன் சம்பந்தப்பட்டவங்க மன்னிப்பு கேட்க பைக்காட் பண்ணன்னு சொன்ன இந்த ரோசமுள்ள அண்ணாமலை அவர்களே, நீ வந்துட்டு ரொம்ப யோகியனா உத்தமனா நீ சங்கீதாட்டு நேரடியாக போய் மன்னிப்பு கேட்க வேண்டியதானே? பெண்களை இழிவுபடுத்துவதற்கு மேல வந்துட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அண்ணாமலை அன்கோ வந்துட்டு எடுத்ததே கிடையாது. வணக்கம் தோழர்களே. இந்திய ஒன்றியத்தை வந்துட்டு அடுத்து ஆளப்போவது யார் அப்படின்றதுக்கான ஒரு மாபெரும் தேர்தல் போட்டியே வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்தலில் மீண்டும் இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை இப்போதைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர்களுடைய பாஜக கட்சியின் வசமே போச்சு அப்படின்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரெய்லர் வந்துட்டு திருப்பூர்ல நடந்திருக்குது. வட மாநிலங்கள்ல தான் இந்த மாதிரியான அயோக்கியத்தன சல்லித்தனத்தை எல்லாம் இந்த சங்கி பயலுக வந்து பண்ணாங்க. சங்கிங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி அவர்கள் வந்து கொச்சையை நடத்துவாங்க அப்படின்றதுக்கான பல காரணிகளை வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே நிலைமையை வந்துட்டு தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கான முயற்சியில வந்து சங்கிகள் எப்படி எடுத்திருக்காங்கன்றதுக்கான ட்ரெய்லர் தான் நேத்து வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. இங்க பாருங்க, எல்லாம் அடிக்க வர்றாங்க. ஏன் அடிக்கிறீங்க? என்ன வந்து வண்டி குறுக்காட்ற? இந்த பேசுறது நாகரிகம் இல்ல. உனக்கு என்ன நாகரிகம்? பிரச்சார வண்டி வந்து குறுக்காட்ற. என்ன நாகரிகம் உனக்கு வேணும்? பிரச்சார வண்டி நான் பிரச்சார வண்டி வந்து குறுக்காட்ற இல்லக்கா. அவ்வளவு வார்த்தை என்ன பேசுறீங்க? நீ என்ன கடை வந்து பிரச்சார வண்டி குறுக்காட்ற? இது அண்ணா நீங்க பேச சும்மா இருக்காதீங்க. அக்கா சரிடா நீ போக்கா நீ போக்கா இது வந்து அக்கா நான் பாத்துக்கறேன்டா நீ போக்கா உங்க லட்சணம் இந்த அண்ணா நான் அவர் பேசுறது நாகரிகமா அவர் பேசுறது லட்சணமா நீங்க சொல்றீங்க கேக்குறீங்களா நான் பதில் சொல்றேன் வண்டியே நான் மறிக்கல சரிக்கா விடுக்கா போய் தண்ணி குடி கேக்குறதுக்கு நான் பதில் சொல்றேன் நீங்க விடுக்கா போக்கா தம்பி போய் பேசனா அப்புறம் எப்படிடா வருது சரிக்கா விடுக்கா நீ போக்கா நீங்க பெரியவங்க மாதிரி பேசுங்க என்னடா நினைக்குற காங்கடா சீக்கிரம் கூப்பிடுங்க நீ பொம்பளை இன்னும் மேல கேட்கலனா என்ன மேல கேட்டேன் தெரியாம பேசாதீங்க. சிஎஸ்சி போடா. தவறான விஷயத்துக்கு தெரியாதீங்க, கேட்க பேசாதீங்க. நான் சத்தியமா பிரச்சனையே பண்ணல. நான் என்ன கேட்டேன்னா ஜிஎஸ்டி பத்தி விஸ்பருக்கு ஏன் சதவீதம் வச்சிருக்கீங்க, கடுகுக்கு ஏன்னு தான் கேட்டேன். அதுக்கு பிஜேபியில உள்ளவங்களா என்ன அடிக்க வராங்க. என்ன கேக்குற நீங்க? உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு கேட்க சொன்னாங்களா? நான் மறிக்கலையே. நீங்க ஜிஎஸ்டி கேக்குறீங்களா? நான் டீடைலா எடுத்துறேன். நீங்க வந்து பேசுறது அநாகரிகம். பகட்ட பேத்து போட வேண்டாம். எப்படி நீங்க பேசலாம்? பாருங்க என்ன அடிக்கிறாங்க பிஜேபி காரங்க. இங்க ஆத்துப்பாளையம் பகுதியில இங்க வந்து ஜிஎஸ்டி பத்தி கேட்டேன்னு சொல்லி என்னை கை வைக்கிறாங்க. இங்க பாருங்க நீங்க பாருங்க இது வந்து அண்ணா நான் மறிச்சனா பேசுங்க, முறையா பேசுங்க. இந்த பாருங்க ஆத்துப்பாளையம் பகுதியில வீடியோ எடுக்க கூடாது, அது தவறு. நீங்க எடுத்தீங்க. யார் எடுத்தாங்க? திருப்பூருடைய பாஜக வேட்பாளர் திரு ஏபி முருகானந்தம் வந்துட்டு திருப்பூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துப்பாளையம் பகுதிக்கு வந்துட்டு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. பிரச்சாரம் பண்ணி பேசிட்டு இருக்கும் ஆத்துப்பாளையத்தை சேர்ந்த சங்கீதா அப்படின்ற ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜிஎஸ்டியால மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, இதுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனையை தீர்க்கறதுக்காக என்ன ஒரு இது பண்ணுவீங்க, என்ன மாதிரியான செயல் திட்டம் வந்து கொண்டு வருவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமானிய மக்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் வந்துட்டு இன்னைக்கு அந்த சங்கீதா அப்படின்ற ஒரு பெண்ணின் மூலியமா வெளிப்பட்டு ஒரு வேட்பாளர்கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்துட்டு அவரால் பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியாம திணறி இருக்கார். அப்படின்ற சூழல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரும் வந்துட்டு மழுப்பிக்கிட்டே போயிட்டார், அந்த பொண்ணுக்கு பதில் சொல்லாம மழுப்பிக்கிட்டே போயிருக்கிறாரு. ஆனா இந்த ஏபி முருகானந்தத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா சில சில்லறை பொறுக்கி நாய்கள் வந்துட்டு இருந்திருக்குதுங்க. அந்த பொறுக்கி நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சங்கீதா அவர்கள் வந்துட்டு ஒரு துணிக்கடை வச்சிருக்கிறாங்க. அந்த துணிக்கடைக்கு போயிட்டு அவர் தகாத வார்த்தைகளை ரொம்ப ஆபாசமாகவும் அருவறுப்பாகவும் கேட்கும் போதே காது கூசுற மாதிரியான வார்த்தைகளை சொல்லி ரொம்ப இழிவுபடுத்தி பேசி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் தாக்குவதற்காகவும் இவங்க வந்து போயிருக்கிறாங்க. அடிக்கிறது பாருங்க. அந்த நபர் பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்னசாமி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபர் தான் வந்துட்டு அந்த பெண்ணை வந்து தாக்க போனதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏன் கேள்வி கேட்க கூடாது? இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளர்களும் காங்கிரஸ் வேட்பாளர்களும் போற இடங்கள் எல்லாம் பல இடங்கள்ல சங்கிகள் ஆட்களை செட் பண்ணி பல கேள்விகளை கேட்டு இது பண்ண, அதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க பகுதிக்கு வந்து நீங்க எதுவும் செய்யல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 2019 வந்துட்டு 2024 இந்த 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட கொரோனா பேரிடர்லயே வந்துட்டு போயிருக்குது. அதை வந்துட்டு அந்தந்த எம்பிக்கு தர வேண்டிய நிதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு தேச பாதுகாப்புக்காக எடுத்துருன்னு சொல்லி ஒட்டுமொத்த நிதி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு எதுவும் இல்லை. இவர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்களால் முடிந்தது தங்களுக்கு வந்த நிதியை முறையாக பயன்படுத்தி அந்தந்த பகுதிக்கு செஞ்சாங்க. சில பகுதிகளுக்கு வந்துட்டு நிதி வந்துட்டு வராதப்போ அவங்க என்ன செய்ய முடியும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கே வந்துட்டு இவர்கள் ஆட்களை செட் பண்ணியெல்லாம் இது பண்ண. குறிப்பாக நான் கரூர்ல ஜோதிமணி அக்கா போகும்போதெல்லாம் இவரோட ஆட்களை செட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுங்க. ஆனா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் ஜாக்கிரதையா அவங்க வந்து கையாண்டா அவர்கள் கேட்ட கேள்விக்கு உரிய விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க. அப்படி இவர்களை கேள்வி கேட்ட யாரையும் போயிட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ இல்லை வந்துட்டு திமுகவினரோ மதிமுகவினரோ விடுதலை சிறுத்தைகள் யாருமே போயிட்டு எப்படி நீங்க வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் பேசல. அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு போயிட்டு அவங்க யாரும் தகராறு பண்ணல. மக்கள் அவங்களுடைய பிரச்சனையை சொல்றாங்க. நம்ம சரி செய்ய வேண்டிய கடமையில இருக்கிறோம், பொறுப்புல இருக்கிறோம். அந்த இதை வந்துட்டு செஞ்சு கொடுக்க வேண்டியது. ஆனா கொரோனா பேரிடர் வந்து நிதியெல்லாம் ஒன்றிய அரசை முடக்கி வச்சுக்கிட்டு மக்களுக்கு அவங்க செய்யல, எம்பிகள் ஆகிய எங்க மூலியமா செய்யறதுக்கு விடல அப்படின்றதுக்கான காரணங்கள் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஏபி முருகானந்த மாதிரியான முட்டாள்கள் மக்கள் கேட்கிற கேள்விக்கு விடை சொல்ல முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மக்கள் கேள்வி கேட்டு சாகடிக்கிறாங்க. டென்ஷன்ல தான் இந்த சங்கி பையன் சின்னசாமியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சங்கீதான்ற பெண்ணை வந்து ரொம்ப அவதூறா அருவறுப்பா பேசி இருக்கிறாங்க. இந்த நம்மளுடைய கேள்வி என்னன்னாக்கா மற்ற கட்சிகளில் யாராவது இப்படி வந்து பெண்களை பற்றி இழிவா பேசினாங்கனாக்கா, குறிப்பாக திமுகவில் வந்துட்டு யாராவது பேசிட்டாங்கனாக்கா உடனே அண்ணாமலை பொங்கி எழுவாரு. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா குஷ்பு அவர்கள் ஒரு கண்ணீர் பேட்டியெல்லாம் கொடுத்து நீலி கண்ணீர் வடித்தெல்லாம் பேசுவாங்க. அதுக்காக அவர்களை பேசிய விதம் சரின்னு நான் சொல்ல கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்காக போராட்டம் நடத்துவாங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. அப்ப அண்ணாமலை வந்து பேச பெண்களை யாராவது இழிவுபடுத்தினாக்கா அவங்க நாக்கு அறுப்பன்னு சொல்லுவாரு. இப்ப சின்னசாமிக்கு என்ன பண்ண போறாரு சொல்லுங்க அண்ணாமலை, என்ன பண்ண போறீங்க? சின்னசாமிய கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தா தூக்குனீங்களா? முதல்ல போயிட்டு அந்த பொண்ணை வந்து தாக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு வந்துட்டு போயிட்டு புகார் கொடுத்திருக்காங்க, அது வேற பிரச்சனை. ஆனா இவ்வளவு பொறுக்கித்தனம் பண்ணக்கூடிய உன் கட்சிக்கானையும் கட்டுப்படுத்த முடியாத துப்பு கெட்ட மானங்கெட்ட பையனா இருக்க அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா இவன் கீழே இருக்கவனும் அப்படிதான் இருக்கிறானுங்க. ஒரு பெண் வந்து கேள்வி கேட்க கூடாது. அது ஏன் எப்படி கேட்கலாம்? தங்களை யாருமே கேள்வி கேட்க கூடாதுன்னு நினைக்கிறத இந்த கூட்டம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணே வந்து கேள்வி கேட்கும் போது, அது ஜிஎஸ்டி மாதிரியான பொருளாதார சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கும் போது இவனுங்களால பொறுத்துக்க முடியல. ஐயோ எப்படி ஒரு பெண் கேள்வி கேட்கலாம்? பெண்கள் கேள்வி கேட்டா என்னடா உங்களுக்கு வலிக்குது? அது அந்த பொண்ணா வந்துட்டு எவ்வளவு ஆபாசமா அசிங்கமா திட்ட, அது எப்படி நீ கேள்வி கேட்கலாம்? வண்டியை மறிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வண்டியை மறிக்க கிடையாது, வண்டியில வந்துட்டு அந்த ஏபி முருகானந்தம் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு போயிட்டு கேட்கறாங்க. அப்படிதானே இதாகிட்டு இருக்கு. ஆனால் இவங்க வந்துட்டு இதை உல்டா பண்ணி அந்த பொண்ணை வந்துட்டு தாக்குற அளவுக்கா போய் ஒரு மானுக்கு கேடுகட்ட செயலை வந்து செய்றீங்க. இந்த கேடுகட்ட செயலுக்கு வந்துட்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு குற்றம் சாட்டுறது நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை இந்த விஷயத்துக்கு என்ன இது பண்ண போறாரு? இந்த பெண்ணுகிட்ட போயிட்டு நேரடியாக அண்ணாமலை இப்போ மன்னிப்பு கேட்கணும். பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள் வந்துட்டு இங்க வாக்கி டாக்கியை வந்து உடைச்சிட்டாங்க,
அதனால வந்து யாரோ ஒரு ஊடகவியலாளர் வந்துட்டு எங்களுடைய வாக்கி டாக்கி உடைச்சிட்டாங்க, அதனால பிரஸ் மீட்டை வந்துட்டு அவன் சம்மந்தப்பட்டவங்க மன்னிப்பு கேட்க பைக்காட் பண்ணுன்னு சொன்ன இந்த ரோசமுள்ள அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய கட்சி நிர்வாகி ஒரு பெண்ணை வந்துட்டு தாக்க போயிருக்கிறாரு, ஆபாசமா அருவருப்பா பேசி இருக்கிறாரு. அந்த பொண்ணு மேல கொலை முயற்சி தாக்குதல் நடத்துற அளவுக்கு தான் அந்த ஆள் போயிருக்கான். அப்படிங்கொள்ள சங்கீதாவிடம் நீங்கள் எப்போதும் மன்னிப்பு கேட்க போறீங்க? நீ வந்துட்டு ரொம்ப யோகியனா உத்தமனா, நீ சங்கீதாட்ட நேரடியாக போய் மன்னிப்பு கேட்க வேண்டியதானே? இல்ல அவங்க கட்சிக்காரங்களை அனுப்பி ஏபி முருகானந்தத்தையும் கூட்டிட்டு போய் மன்னிப்பு கேட்கணும். செய்யறதுக்கு உனக்கு திராணி இருக்குதா? மானங்கெட்ட இந்த மானங்கெட்ட தனத்தை வந்து பண்ணிட்டு இருக்க பாஜகவினர் வந்துட்டு எக்காலத்துல தமிழ்நாட்டில் டெபாசிட்டே வாங்கிடக்கூடாது, அதுல உறுதியா இருக்கணும். அப்படி கொஞ்சம் இவனுங்களுக்கு டெபாசிட், அதான் இவனுக்கு வந்து நினைச்சிட்டாங்க அண்ணாமலை வந்ததுனால வந்துட்டு ஏதோ தங்களுக்கு ஓட்டு இந்த கட்சியில சேர்ந்தவன் ஏன் நட்பு வட்டாரத்தில் இருக்க ஒருத்தரே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பாஜகவில் வந்துட்டு நிர்வாகியே இருக்காரு என் சொந்த மாவட்டத்தில். அது எப்படி ஆனாரு, அவருக்கு எதனால கொடுத்தாங்க, அதனால அவர் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தது, அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கின்றத எனக்கு தெரியும். ஓகேங்களா? அதை வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சூழல். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜக இருக்கிற மேக்சிமம் 90% பார்த்தா சல்லி பயல்கள் சில்லற பயலாக இருக்கானுங்க. கேள்வி கேட்டாலே இவனுங்களுக்கு வந்து பொறுக்கிறது. ஏன்னா இவனுங்களை பொறுத்தவரைக்கும் கேள்வி கேட்கக்கூடாது, இவனுங்களே அப்படிதான் வச்சிருக்கிறானுங்க. வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்துறது இவனுக்கு வேற இருக்குது. பெண்களை இழிவுபடுத்துவத மேல வந்துட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அண்ணாமலை அன்கோ வந்துட்டு எடுத்ததே கிடையாது. டேசி சூர்யா விவகாரத்தை எடுத்துக்கோங்க. டேசியை வந்துட்டு அவ்வளவு ஆபாசமா அருவருப்பா பேசின இந்த திருச்சி சூர்யா வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா, இப்ப பீச் பக்கம் போனாலே இவங்க 2 பேர்த்துடைய அந்த ஆடியோ தான் நினைவுல வருது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு அவ்வளவு அருவருப்பா திட்டி இருக்கிறான் இந்த திருச்சி சூர்யா. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்க இப்படி ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு நிர்வாகிக்கு வந்துட்டு எப்படி விமர்சனம் பண்ணலாம், இப்படி திட்டலாம்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க காயத்ரி ரகுராம கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. திருச்சி சூர்யாவுக்கு பதவி வந்துட்டு பறிச்சுட்டு சஸ்பெண்ட், ஆனா கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்கலாமா. ரொம்ப நுட்பமான தண்டனையை வந்து கொடுத்திருந்தார் அண்ணாமலை, ஒரு மானங்கெட்டு போய். ஓகேங்களா? அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி வேட் கழிவாறுதல் மேல வந்துட்டு ஏகப்பட்ட ஒரு பெண் வந்து பாலியல் புகார் கொடுத்தாங்க. விழுப்புரம் பாஜகவில் பல பெண்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த மாவட்ட நிர்வாகி வந்துட்டு ஆபாச தொல்லை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணாங்க. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளான எந்த நபர்கள் மேலே அண்ணாமலை நடவடிக்கை எடுக்கல. இந்த பாஜக தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண்களை புனிதமா பாக்குறாங்க, பெண்களை தெய்வமா மதிக்கிறான் பாருங்க. ஆனா ஒரு பெண் கேள்வி கேட்டா உடனே எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறான் பாருங்க. கேட்கவே நாக்கூசுற அளவுக்கு ஆபாசமான வார்த்தைகளை வந்துட்டு இவனுக்கு பயன்படுத்துவானுங்க. ஏன் அண்ணாமலை மட்டும் ரொம்ப யோகியதமா ஈரோடு பிரஸ் மீட்னு நினைக்கிறோம். அந்த பிரஸ் மீட்ல வந்துட்டு அண்ணாமலை என்ன பண்ணாரு, எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண்ணை குறித்து எவ்வளவு ஆபாசமா பேசினாங்கன்ற அந்த ஆடியோ வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை கீழே இருக்க எல்லாருமே கேடுகட்ட பயல்களா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பாஜகனாலே பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அயோக்கியத்தனமான சில்லறைத்தனமான வேலைகளை வந்துட்டு இவனுங்க பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதையெல்லாம் ஆரம்பத்தில் ஒடுக்கல அப்படின்னாக்கா இவர்கள் மேல வந்துட்டு உரிய நடவடிக்கை தமிழ்நாடு அரசு வந்துட்டு எடுக்கணும். குறிப்பா இந்த சில்லறை எச்சப்பொறிக்கு புரோக்கர் பையன் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா சங்கீதா அவர்களை நேரடியாக பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இருக்குது. அப்படி வேண்டிய அவசியமே இருக்குன்னு சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம் தோழர்களே.